வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் அளவோடையே பழகுங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவைன்னு வந்துட்டா உங்க முகவரிய எல்லாருமே தேடுவாங்க. நீங்க தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க முகத்த கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களுடைய இயல்பாவே மாறி போச்சுங்க. நம்ம யாரையும் குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, இங்க அவங்களோட வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள், 1000 வேலைகள்னு எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஸோ, அதுல அவங்க நம்மள கவனிக்கலையே, நம்மள கண்டுக்கலையே அப்படின்னு நாம வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், நாம பழகும்போதே கொஞ்சம் அளவோட பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மள உதாசீனப்படுத்திட்டு போறப்ப கூட நம்ம மனசு வருத்தப்படாம கொஞ்சம் நம்மள தேத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதனால தான் இந்த ஒரு ஐடியாவ உங்ககிட்ட நான் சொல்றேங்க. அதே மாதிரி உங்கள எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்கள நல்லா வச்சு செய்றாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க குப்பை தொட்டிக்கு சமம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால எல்லாரும் பயன்படுறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு புத்தகத்துக்கு சமம். நீங்க ஒரு நூலகத்துக்கு சமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, நீங்க குப்பை தொட்டியா இருக்கணுமா, இல்ல நூலகமா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணுங்க. இங்க நெறைய பேரோட வாழ்க்கையில அடுத்தவங்க நம்மள பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல நம்மளால மத்தவங்க பயன்பெறுறாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரியாம, அடுத்தவங்களுக்கு நாம செய்யற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் உங்ககிட்ட பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, கடைசியில உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, யாரும் இங்க காது குடுத்து கேட்கறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ, உங்க வாழ்க்கைய நீங்க தான் பார்த்துக்கணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இங்க துரோகத்தால பல பேர் வீழ்ந்தாங்க அப்படின்னு வரலாறே இருக்குதுங்க. ஆனா துரோகம் பண்ணினவங்க ஒருத்தர் கூட நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு சரித்திரமே கிடையாது. இதுதான் உண்மை. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் இப்ப எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு நாளும் தயவு செஞ்சு சொல்றேங்க, இந்த உலகத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நான் இதை பண்ண போறேன், இதை செய்ய போறேன் அப்படின்னு முன்கூட்டியே யாருக்கிட்டையும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பல பேரு நீங்க உங்களை வாழ்த்துறதுக்கு இருக்கிறவங்களை விட நீங்க வீழும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களை வாழ்த்தி கை தட்டுறவங்களை விட நீங்க கீழே விழும்போது அதை பார்த்து சிரிச்சு கை தட்டுறவங்க தான் இங்க அதிகமான பேர் இருப்பாங்க. ஸோ, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவங்க கிட்ட தெரியப்படுத்தாம இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உங்களை சுத்தி அதிகம் பேர் இருக்கிறதா நினைச்சு பெருசா சந்தோஷப்பட்டுக்காதீங்க, பெருமைப்பட்டுக்காதீங்க. என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏகப்பட்ட கூட்டங்கள் என்னை சுத்தி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. உங்களுக்கு முக்கியமான தேவைப்படுற நேரத்துல அது எல்லாம் பயன்படுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி ஒருத்தர் இருந்தாலும் போதும். அந்த ஒருத்தர் உங்களுக்காக உண்மையா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு யானை பலம் 1000 பேர் உங்க கூட இருக்கிறதுக்கு சமம். ஆனா 1000 பேர் கூட இருந்தாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறப்ப நீங்க அந்த இடத்துல தனிமையா வெறுமையா ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. ஸோ, ஒரு நட்பா இருந்தாலும் உறவா இருந்தாலும் அது உங்களுக்கான உண்மையான நட்பா இருக்கிறது தான் முக்கியமே தவிர நிறைய பேர் இருக்காங்களா, கம்மியான பேர் இருக்காங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. அதை நீங்க தெளிவா உங்களோட வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. இங்க பேசுறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் நேரம் ஒதுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இளமையில பேசக்கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருந்த பல பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு முதுமையில பேசுறதுக்கு யாருமே இல்லாம தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. ஸோ, பேசுறதுக்கு உங்க வாழ்க்கையில நேரம் இருக்கும்போது, எனர்ஜி இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா வயசு இருக்கும்போதே அனுபவிச்சு சந்தோஷமா வாழுங்க. ஸோ, அதையெல்லாம் விட்டுட்டு கடைசி காலத்துல வயசாகி தனிமையில நிற்கும்போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஒருவேளை முன்னாலேயே நீங்க அனுபவிச்சிருந்தீங்க, நிறைய பேசி சிரிச்சு சந்தோஷப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த தனிமையில இருக்கும்போது அதை நீங்க நினைச்சு பார்க்கவாது முடியும். ஸோ, இருக்கும்போது விட்டுட்டு இல்லாத
இல்லாதப்ப வருத்தப்படுறத எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க எப்போதுமே ஒரே முகத்தோட இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியும் முகத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்க முகத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாத்தி பேசின அந்த முகங்கள் உங்களை சந்திக்க நேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முகமே இருக்காதுங்க அவங்க கிட்ட முகம் காட்டுறதுக்கு. யோசிச்சு பாருங்க. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படித்தாங்க, போன போக்குல அடிச்சு விட்டு போறது. ஸோ வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க. கடைசியில அந்த மனுஷங்களை நம்ம பார்ப்போம், மறுபடியும் அவங்கள நேருக்கு நேர் பார்ப்போம், பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ போகிற போக்கில் பேசிட்டு போயிட்டு கடைசியில் அவங்கள பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்தை போய் எங்கே வச்சுக்குவோம்? யோசிச்சு பாருங்க. ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி இருங்க. 1000 பேர் 1000 நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றிலாம் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஒரே மாதிரியான கேரக்டரை உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படித்தான், நீ அதை பற்றி என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு உங்களை பற்றின கேரக்டரில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இங்கே அடுத்தவங்களை மன்னிக்கிற அந்த குணம் எல்லாருக்குமே இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் தான் செய்யக்கூடிய அந்த தப்பை மன்னிக்கிறதுக்கு மட்டும் எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் இருக்குதுங்க. அடுத்தவங்க பண்ணினா தப்பு, நாம செஞ்சுட்டா அது தெரியாம பண்ணிட்டோம், இது ஒரு தப்பே கிடையாதுன்னு நம்மளை மன்னிக்க கூடிய ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட எப்படி இருக்குதோ, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்தும் ஒரு சில நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்கள மன்னிக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க, அது சொல்லும். அதே மாதிரி எதிரிகள் துரோகிகள் நிறைந்த இந்த இடத்துல நாம வாழை பிடிக்காம ஒதுங்கி போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல எங்க போனாலும் நம்மளுக்கு இடமே கிடைக்காதுங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் எதிரிகள் துரோகிகள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்கங்கிறத மறந்து போயிடாதீங்க. இங்க எதிரிகளையும் துரோகிகளையும் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே நமக்கு சொர்க்கம் தாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட மனுஷங்க துரோகிகள் நம்மளை எப்படா சாட்சி விடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் வந்தாதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறதுக்கு நம்மளை நாம் தயார் பண்ணிக்குவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த நிறைய பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும், அனுபவமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், 2 நாளாக நம்மளோட சேனலில் நான் 2 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். காலையில் 11:10க்கு ஒரு வீடியோவும் சாயந்தரம் 7:30க்கு ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 வீடியோஸ் போடலாமா இல்லை ஒரு வீடியோ போதுமா அப்படின்னும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பப்போ ஷார்ட்ஸ் போடுறது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.